அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான பிரியாணி செய்யலாம். அதுவும் பாஸ்மதியில் சிக்கன் பிரியாணி செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கறியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். கறி நல்லா லெக் பீஸை கழுவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு 1 ஹவருக்கு. நான் மேரினேட்க்கு என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். பிரியாணியில் நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ருசி வரும். அப்புறம் தயிர், லெமனு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு மணி நேரத்துக்கு வச்சிட்டோம்னா உப்பு சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி நல்லா ருசியாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம நிறைய வெங்காயத்தை நறுக்கிக்கணும். நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம நல்லா நெய் தாராளமாக போட்டுக்கிறணும். எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அதில் பிரியாணி இலை போட்டுக்கிறணும். அப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் வேகமாக வதங்கிடும். அப்புறம் நான் ஜாரில் என்னென்ன அரைச்சி போட்டேன்னா, கரம் மசாலாவில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, எல்லா பிரியாணி மசாலாவுமே ஹோல் ஸ்பைசஸ் நான் அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம பிரியாணி எதுவுமே எல்லா மசாலாவும் நம்ம அதில் சேர்த்ததுனால நம்ம இந்த மசாலா எதுவுமே போட தேவையில்லை. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இதில் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கலராக வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நான் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த அரைச்ச மசாலா சேர்த்த உடனே அடுத்து நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கணும். அரைச்ச தக்காளியும், பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை தாராளமாக சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு கலர் நல்லா வரும். அடுத்து நம்ம அந்த கறியை போட்டு அதையுமே நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு 50% நல்லா குக்கான உடனே நம்ம அதில் அளந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு தண்ணியில் நம்ம உப்பு, கொஞ்சம் லெமன் போட்டு தண்ணியை நல்லா கொதித்த உடனே நம்ம அதில் அரிசியை போட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும். பாருங்கள், நான் 2 கிளாஸ் தான் தண்ணி எடுத்திருக்கேன். எப்பயுமே பாஸ்மதிக்கு தண்ணி கம்மியாகவே வைக்கணும். ஏன்னா நம்ம ஊற போட்டு செய்கிறதுனால தண்ணி கம்மியாகவே வைக்கணும். நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியை அதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு அதை நம்ம லோ சிம்மில் குக் பண்ணணும். நம்ம ஓயாமல் கரண்டியை போட்டு கிளறணும்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் ஓயாமல் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிறணும். அப்பப்போ நடுவில் திறந்து மட்டும் பார்க்கணும் தண்ணி வத்திருச்சா என்னான்னு. உங்களுக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஈஸியாக, வேகமாக, ஃபாஸ்ட்டாக சுவையான பிரியாணி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நான் தம் விட்டு எடுத்து பாருங்கள். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம இப்படி செக் பண்ணிட்டு தான் நம்ம தம் வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது அரிசி. அது நம்ம இந்த இதில் வரும்போது நம்ம தம்மில் வைக்கணும். அடுத்து நான் அதில் கொஞ்சம் நம்ம மேலாக்கில் நெய் சேர்த்துட்டோம்னா வாசனை நல்லா கமகமன்னு வரும். நெய் சேர்த்துட்டு உப்பு உரப்பு நம்ம தேவைக்கேற்ற நம்ம சேர்த்துக்கணும். நான் தம்மில் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு நமக்கு பிரியாணி. உதிரியாக ருசியாக, கறியுமே நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.